நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சற்றுமுன் வெளியான அறிவிப்பு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வந்து 1000 ரூபாய் மற்றும் சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம். அண்ட் வந்து இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை தமிழ்நாடு அரசு கொடுத்து வரும் நிலையில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வரும் ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசு வந்து முடிவெடுத்துள்ளது என்ற தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இது குறித்து வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்போடு 1000 ரூபாய் வரும் அறிவிப்பு, அதாவது வரும் ஜனவரி 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் கடந்த ஆண்டு வந்து தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கியது போல இந்த ஆண்டும் தர முடிவு எடுத்துள்ளது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, அதாவது கரும்போடு மற்றும் 1000 ரூபாய் ரொக்கத்தையும் பொதுமக்களுக்கு அளிக்க தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு வருகிறது. இதற்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு எவ்வளவு தொகை செலவிட வேண்டும் என்பது குறித்து தலைமைச் செயலாளர், தலைமையில் நிதித்துறை செயலாளர் உதயசந்திரன் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தி நிதியுள்ள நிலையில் இதற்காக அறிவிப்பு விரைவில் அதிகாரப்பூர்வ வெளிவரும் என்று கூறப்படுகிறது. அதாவது இனிப்பு பொங்கல், சிறப்பு பொங்கல், பெரும் பொங்கல், அதாவது தொகுப்புகள் அறிமுகம், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் நியாய விலை கடைகளில் வந்து இது மூலம் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் மளிகை பொருட்கள் வழங்கும் விதமான 3 வகையான தொகுப்பு திட்டங்களை கூட்டுறவுத்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு பொங்கல் தொகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா 199 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ பச்சரிசி, பாகு வெல்லம் 5 கிராம், ஏலக்காய் தலா 50 கிராம்களில் முந்திரி, திராட்சை, ஆவி நெய், 100 கிராம் பாசிப்பருப்பு ஆகியவை ஒரு துணைப்பையில் போட்டு தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவதாக சிறப்பு பொங்கல் தொகுப்பு அப்படின்னு சொல்லி 499 ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் செக்கு எண்ணெய், 20 மளிகை பொருட்கள் ஒரு துணிப்பையில் வைத்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மூன்றாவது அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பெரும்பொங்கல் தொகுப்பில் வந்து 999 ரூபாய்க்கு ரேஷன் கடைகள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அதில் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் உட்பட 35 வகையான பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் மாநிலம் முழுவதும் வரும் ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரேஷன் கடைகள் மூலம் விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும், சென்னை, காஞ்சிபுரத்தில் இந்த தொகுப்புகள் தலா 10,000 என்ற வகையிலும், மற்ற மாவட்டங்களில் 1000 முதல் 5000 வரை என்ற அளவிலும் விற்பனை செய்ய கூட்டுறவுத்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்டேட்டு உள்ள பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.